சின்னனாச்சு. இது எங்கள் அண்ணன். நான் அப்படி தாங்க கூப்பிடுவேன். உடனே ரொம்ப மரியாதை கொடுக்குறேன்னு நினச்சிடாதீங்க. சின்ன வயசுலேருந்தே இப்படியே கூப்பிட்டு பழகி போச்சு, அவ்வளோதான். மற்றபடி வாடா போடான்னு கூப்பிட்டாதான் நாங்கள் நெருக்கமாக இருக்கோங்கிறதையே நாங்கள் உணர்வோம். பாசக்கார பைய. உடனே சந்தோஷப்பட்டுறாதீங்க. கோபக்கார ராட்சசனும் கூட. ஆமாங்க, கோபம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்குங்கிற பழமொழியே இவனுக்காக தான் உருவானதோன்னு கூட நான் நினச்சிருக்கேன். அந்த அளவுக்கு அன்பால் அரவணைச்சே கொல்லுவான், இல்லை கோபத்தோட உச்சாணியில் போய் கொந்தளிச்சே கொல்லுவான். ரெண்டுமே உச்சாணியில் தாங்க இருக்கும். யார் யாருக்கு என்னென்ன பிடிக்கும்னு தெரிஞ்சு செய்கிறது ஒரு ரகம். அதையும் செய்வான், இல்லைன்னு சொல்ல மாட்டேன். இன்னொரு ரகம் தெரியுமா? தனக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ, தனக்கு எதெல்லாம் சந்தோஷம் தருமோ அதெல்லாம் மற்றவங்களுக்கு கொடுத்தே ஆகணும்னு அடம்பிடிச்சி கொடுப்பான். இது புதுசு தானே. மொத்தத்தில் அவன் இருக்கிற இடத்துல நிசப்தம் சத்தம் இல்லாமல் ஓடி போயிடும். கலகலப்புக்கு மண்ணை, கலாய்க்கிறதுல கில்லாடி. அன்பாக இருக்கிறதுல அவனுக்கு என அவன்தாங்க. அவன் பாசத்தை நம்ம பசியாத்துறதுல காட்டுவான் பாருங்க. அப்படி சொல்லக்கூடாது. மொத்தத்தில் சாப்பிட வச்சே சாகடிப்பான். எங்களுக்கெல்லாம் இது பழகி போச்சு. இப்போல்லாம் எங்கே புதுசாக ஒரு சாப்பாடு கடையை பார்த்தாலும் அண்ணன் இருந்தால் நல்லா இருக்குமேன்னு தோண ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப பாசக்காரன்னு மெய்சிலிர்த்து போயிடாதீங்க. அம்மா அப்பான்னு வந்தால் போதும். அவங்களுக்கு ஒன்றுன்னா அண்ணனாவது தங்கச்சியாவது அருவாளை எடுத்துட மாட்டான். அருவாளை எடுக்க யோசிக்கவே மாட்டான். உலகமே அவனுக்கு அம்மா அப்பா தாங்க. அவங்களுக்கு அப்புறம்தான் மற்ற எல்லாருமே. இந்த ஒரு குணத்துக்காகவே அவன் எந்த சொன்னாலும் தலையாட்டிகிட்டே போயிடலான்னு தோணும். இப்படி ஒரு அண்ணன் கிடைக்க கொடுத்து வச்சுருக்கணும் தானே. சரி, அதெல்லாம் விடுங்க. மொத்தத்தில் எல்லாரும் வாழ்க்கையை வாழணும்னு நினைப்பாங்க. ஆனால் நம்ம வாழ்கிற வாழ்க்கையை கொண்டாடணும்னு நினச்சிங்கன்னா எங்கள் அண்ணன் கூட இருந்தால் தாங்க முடியும். இதுக்கு மேலே நான் என்னங்க சொல்ல.